ஆமேன், ஹல்லேலூயா. ரைட், வேகமா போலாம். 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம். ஆமேன். 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 சாமுவேல் 3:9 இருக்கா பைபிள்ல? ம் 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 ஆமேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு தட்ஸ் வாட் ஐ அம் டெல்லிங் தட் இன்னைக்கு எஸ்பெஷலி ஆமேன் அருமையான பாஸ்டர் ஐசையா அண்ட் சிஸ்டர் எப்சி ஆமேன் அவங்களுக்காக ஆமேன் இன்னைக்கு. ஏன்னா இந்த சின்ன பிள்ளைக்கு நம்ம போதிக்க முடியாது, அதுக்கு கருத்தை நம்ம சொல்ல முடியாது, அது கேட்க வேண்டிய வயது இல்லை. அதனால் பெற்றோர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய கடமையாக இருக்கிறது. அதனால் நான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க பாஸ்டராக இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு என்னவா இருக்கிறாங்க? தகப்பனா தாயாக இருக்கிறாங்க. ஒரு பேரண்டாக தன்னோட பிள்ளைக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்குது. தே ஹாவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்களுக்கு சில கடமைகள் இருக்குது, அந்த கடமையை அவங்க சரியாக நிறைவேற்றும். பிள்ளைகளுக்கு கடமைகள் இருக்குது, அதை சரியாக செய்யணும். கணவனுக்கு கடமைகள் இருக்குது, அதை சரியாக செய்யணும். மனைவிக்கு கடமைகள் இருக்குது, அதை சரியாக செய்யணும். இப்போது ஆமேன் இந்த பிள்ளையோட டெடிகேஷனில் ஆஸ் அ பேரண்டாக இவங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியங்களுக்கு சில காரியங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். உபாகமம் எழுதின புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உபாகமம் 6:7. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற பொழுதும் நடக்கிற பொழுதும் படுத்து கொண்டிருக்கிற பொழுதும் போதும். என்ன அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஒன் கவனிங்க. ஆமேன். நான் ஒரு 7 காரியத்தை ஒவ்வொரு வசனங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆமேன். ஐசையாவும் எப்சி என்ன செய்யணும்? தன் பிள்ளைகளுக்கு என்னன்னா கருத்தாய் போதிக்க வேண்டுமா? ஆமேன். கருத்தாய் போதிக்க வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. தேர் ஆர் டீச்சர். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எவ்ரி சில்ட்ரன்ஸ் ஆமேன் த ஃபர்ஸ்ட் டீச்சர் இஸ் அ பேரண்ட். எல்லா பிள்ளைகளுக்கும் அவங்க பெற்றோர்கள் தான் ஃபஸ்ட்டு டீச்சர். அவங்க தான் எல்லாம் சொல்லி தருவாங்க, அவங்க தான் ஏபிசிடி சொல்லுவாங்க. நீங்கள் அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரியவங்களுக்கு சொல்லுவாங்க, என் பிள்ளை பற்றியெல்லாம் ஏபிசிடி சொல்லுது பாருங்கள், சொல்லுது பாருங்களேன், 1 2 சொல்லுது பாருங்களேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க பாருங்களேன். முன்னாடியே அவங்க டீச் பண்ணுவாங்க, அட்வான்ஸாக டீச் பண்ணுறாங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஸோ தட் அவங்க தான் ஃபஸ்ட்டு என்ன இருக்காங்க? டீச்சராக இருக்காங்க. ஆமேன். இந்த பேரண்ட் தான் ஃபஸ்ட்டு டீச்சர். அப்போது பெற்றோர்களாகிய இவர்கள் என்ன பண்ணணும்னா தன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும். சொல்லணும், கருத்தாய் போதிக்க வேண்டும். சொல்லுங்க, கருத்தாய் போதிக்க வேண்டும். ஆமேன். அவங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு சொல்லணும், அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அவங்க தான் ஃபஸ்ட்டு பாஸ்டர். அவங்க தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்தோத்திரம் சொல்லு, அல்லேலூயா சொல்லு, ஆமேன் சொல்லு. அந்த பேரண்ட் சொல்லி தருவாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு பாஸ்டர், இவங்க தான் ஃபஸ்ட்டு பாஸ்டர், இவங்க தான் லாஸ்ட்டு பாஸ்டர். பாஸ்டர் ஐசா தானே பாஸ்டர். ஆமேன், அல்லேலூயா. அந்த குடுப்பன அந்த பிள்ளைக்கு இருக்கு. ஆமேன், அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்யறான்னா முதல்ல என்ன பண்ண நம்ம பிள்ளைகளுக்கு போதிக்கணுமா? என்ன பண்ணோம்? பிள்ளைகளுக்கு போதிக்கணும் அப்படின்னு சொல்லுது. அந்த பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும், என்ன பண்ணணும் அப்படின்றது சொல்லித்தரணும். அப்போ பேரண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா 1 2 3 அதுக்கப்புறம் ஏபிசிடி எல்லாமே அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணுவாங்க? ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? சொல்லித்தராங்க, போதிக்கிறாங்க. அப்போ 2வது காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் நீதிமொழிகள் எழுதின புஸ்தகத்தில் 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீதிமொழிகள் 29:15. இல்லை 29:15. பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். ஆமேன். இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா பிள்ளைங்களை ரொம்ப செல்லமாக வளர்க்குறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நான் பின்பு இந்த காரியத்தை ரொம்ப டீப்பாக சொல்கிறேன். உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய செல்லத்தை நீங்கள் கொடுக்கலாம், கொடுக்க வேண்டிய இடத்த கொடுக்கலாம். ஆனால் உங்கள் பிள்ளைய தவறு செய்யும் போது தண்டிக்கணும், அதை தட்டி கொடுக்கக்கூடாது. ஆமேன். உங்கள் பிள்ளைய கடிந்து கொள்ளணும். கடிந்து கொள்ளுகிற நேரத்தில் உங்கள் பிள்ளை என்ன பண்ணணுமா? கடிந்து கொள்ளணும். வசனம் சொல்லுது, உன் பிள்ளைகளை என்ன பிரம்பை கையால் ஆகாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான் அப்படின்னு சொல்லுது பாருங்களேன். அப்போ பாருங்க, நம்ம பிள்ளைய சில நேரங்களில் அது தப்பு பண்ணிச்சுன்னு சொன்னால் அது சின்ன வயசு, அதுக்கு ஒன்றும் தெரியாது. கிடையாது, அப்படி கிடையாது. உன் பிள்ளைய கண்டிக்க வேண்டிய விதத்தில் நீங்கள் கண்டிக்கல அப்படின்னு சொன்னால், உலகத்தில் இப்படி ஒரு பழமொழி இருக்கிறது, 5 விளையாதது 50
முடியாது. அது இந்த சின்ன பிள்ளையா இருக்கும்போதே நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு சொல்லணும். அது சொல்லலை அப்படின்னா கடிந்து கொள்ளணும். கோபப்பட வேண்டியத்தில் கோபப்படணும், நேசிக்க வேண்டிய நேரத்தில் நாம் நேசிக்கணும். அப்படி கடிந்து கொள்ளாத பட்சத்தில் உங்கள் பிள்ளை ஆமேன் உங்களுக்கு உகந்ததாய் அது வளராது. ஆமேன் அல்லேலூயா. மூணாவது காரியம் என்னன்னு சொன்னால், யோபு 1:5 யோபு 1:5 நான் சொல்கிறேன். இப்போ இந்த யோபு 1:5 என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அவன் தன் பிள்ளையை அவன் பரிசுத்தப்படுத்துகிறான். அவன் தன் பிள்ளை என்ன பண்ணுறானா, பரிசுத்தப்படுத்துகிறான். நம்முடைய பிள்ளையை பரிசுத்தத்துக்குள்ளே வளர்த்தணும். ஆமேன் ஆலுயா. அப்படி நம்முடைய பிள்ளையை பரிசுத்தத்துக்குள்ளே வளர்க்கும் பொழுது ஆமேன் அது தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு சந்ததியாய் அது வளரும். யோபு தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் உட்கார வச்சு அதுக்கு போதித்து தன்னுடைய வீட்டில் அதுக்கு கருத்தாய் அதுக்கு போதிக்கிறானா, அதை பரிசுத்தப்படுத்துறானாம். வசனம் சொல்லுது ஆமேன், அதை நாளைக்கு அவன் பரிசுத்த ஆலயத்துக்கு போகிறதுக்கு முன்பதாகவே தன் பிள்ளையை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறான். ஆமேன் அல்லேலூயா. அந்த பரிசுத்தப்படுத்தல் ரொம்ப அவசியமா இருக்கிறது. ஆமேன் அல்லேலூயா. இந்த உலகத்துல தெய்வங்கள் பல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமேன், பல அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய இருக்கிறது. ஆமேன், நல்ல 30 கோடி தேவர்கள் அப்படி இப்படின்லாம் பேசுவாங்க. எல்லாமே இருக்குதான். ஆனால் எல்லா தேவர்களும் பரிசுத்தம் அப்படிங்கிற பரிசுத்தர் என்கிற வேர்ட் ஆமேன் அவங்க டிக்ஷனரியிலே கிடையாது. எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? சில தெய்வங்களுக்கு 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, எல்லாமே இருக்குது. உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். ஆமென் அல்லேலூயா. ஆனால் இந்த இயேசு ஒருவர் மட்டும்தான் இந்த உலகத்தில் அவருக்கு பரிசுத்தர் என்கிற ஒரு நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. He is the holy, he is the only one. அவர் மட்டும்தான் பரிசுத்தர். ஆமென் அல்லேலூயா. இந்த உலகத்தில் எந்த தெய்வங்களும் அந்த பெயரை அவங்களுக்கு சொல்லலாம், அவங்களுக்கு புனைப்பெயர் இருக்கலாம், அதற்கு புகழ்ச்சியாய் பேசப்படலாம். ஆனால் பரிசுத்தம் என்கிற ஒரு வார்த்தை, பரிசுத்தர் என்கிற ஒரு வார்த்தை இயேசு ஒருவருக்கு மட்டும்தான் உண்டு. So that நாம் நம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தத்துக்குள்ள நடத்தணும். சொல்லுங்க, பரிசுத்தத்துக்குள்ள. முதல்ல உங்க பிள்ளையை நீங்க என்ன பண்ணணுமா, போதிக்கணும். சொல்லுங்க, போதிக்க வேண்டும். 2வது கடிந்து கொள்ளணும். 3வது பரிசுத்தப்படுத்தணும். ஆமென். அந்த பிள்ளை என்ன பண்ணும், பரிசுத்தப்படுத்தணும். ஆண்டவர் அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். நான் பரிசுத்தரா இருக்கிறதை போல நீங்களும் பரிசுத்தரா இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆமென். I am the holy, he is the holy. அவர் மட்டும்தான் பரிசுத்தர் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ நம்முடைய பிள்ளைகளை ஐசையா அண்ட் எப்சி தன்னுடைய பிள்ளையை என்ன பண்ணுமா, பரிசுத்தத்துக்குள்ள அதை நடத்தணும். ஆமென் அல்லேலூயா. ஆமென். அடுத்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, 1 தீமோத்தேயு 3:4 1 தீமோத்தேயு 3:4 தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவருமான இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. ஆமென் அல்லேலூயா. பிள்ளை என்ன பண்ணுமா, கீழ்ப்படுகிற பிள்ளையா வளர்க்கணும். சொல்லுங்க, கீழ்ப்படுகிற பிள்ளையாக வளர்க்கணும். இப்போ எத்தனாவது சொல்றேன், 4வது காரியத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். கவனிங்க, லிசன் டு மீ, கவனிங்க. உங்க பிள்ளையை என்ன பண்ணுமா, கீழ்ப்படுகிற பிள்ளை வளரும் போதே சொல்லுவாங்க, போடான்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தான் கற்றுக் கொடுப்போம். போடான்னு சொல்லு, வாடான்னு சொல்லு, நம்ம தான் சொல்லி தருவோம். அது எங்கே அது கீழ்ப்படியும்? தாத்தா சில நேரங்களில் பெரியவங்க கூட என்ன பண்ணுவாங்களா, அது ரொம்ப சந்தோஷமாக அதை ஏற்றுப்பாங்க. அது வாடா போடான்னு சொல்கிறத கூட அது ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுப்பாங்க. அந்த பழக்கம் அப்படியே தான் வரும். அதுக்கப்புறம் நீ தாத்தா பெரியவங்களை இப்படி பேசக்கூடாதுன்னா, நீ தானே சொல்லி கொடுத்த, நீயே எல்லாத்தையும் பண்ணிடுவ, அதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது, நீ ஏன் அப்படி பண்ணன்னு சொல்லக்கூடாது. அப்போ உங்கள் பிள்ளைய நீங்கள் எப்படி வரணும்னா, கீழ்ப்படுகிற பிள்ளையாய் நீங்கள் என்ன பண்ணணுமா, வளர்க்க வேண்டும். பெரியவங்களுக்கு ஆமென் அல்லேலூயா, ஊழியக்காரர்களுக்கு என்ன எப்படி மரியாதை கொடுக்கணும், அந்த கீழ்ப்படிதலை நம்ம என்ன பண்ணணும், கற்றுக் கொடுக்கணும். நிறைய நேரங்களில் வா பாஸ்டர் வந்துக்கிற சில வீட்டுக்கெல்லாம் போவோம். கவனிங்க, சில வீட்டுக்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா, பாஸ்டர் வந்துக்கிறாரு, பிரைஸ் லார்ட் சொல்லு, அவன் கை காமிச்சிட்டு போயிட்டே இருப்பான், கையை காமிச்சிட்டு போயிட்டே இருப்பான். அதுதான் அவனுடைய கீழ்ப்படிதல். இப்போ நம்ம பிள்ளைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, பிறந்த பின்பே அந்த பிள்ளை என்ன பண்ணணுமா, கீழ்ப்படிதலுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆமென் அல்லேலூயா. அப்போ அந்த ஒழுக்கங்களை நாம் என்ன பண்ணணுமா, அந்த டிசிப்ளினை நம்ம கண்டிந்து நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. நீதிமொழிகளில் ஆமென் 13:24 சொல்லுகிறது. அடுத்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்கள் பிள்ளைய தண்டித்து திருத்த வேண்டுமா. என்ன பண்ணணுமா, தண்டித்து திருத்த வேண்டும். சில நேரங்கள் தவறு பண்ணால் அது தண்டிக்கணும், அதற்கான தண்டனை அந்த பிள்ளைக்கு தெரியணும். அதற்கு பின்பு அதை என்ன பண்ணணும், திருத்த
திருத்தணும். சில நேரங்களில் தன் பிள்ளைய தண்டிக்கிறேன்னு சொல்லி பெருசாக நம்ம ஆள் பேசுவான் பாருங்களேன். இதோட எனக்கு நீ பிள்ளையே கிடையாது, நான் உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு பேசுவான். அதாவது நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் நிறைய பேர் வந்து எல்லாம் 90s இருக்கிறீங்க, நம்ம 80ஸ்க்கு முன்னாடி இருக்கிற ஆட்கள் இருக்காங்க. இந்த உட்பாஸ் கிரேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று வரும். நீ குழந்தையா இருக்கச்சே, அடுத்த ஒருத்தர் வருவார், நீ குழந்தையா இருக்கச்சே அந்த மாதிரி. ஆமேன். அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், தம் பிள்ளைகளை நாம் என்ன பண்ணுமா, தண்டித்து என்ன பண்ணுமா, திருத்தணும். அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் தண்டிக்கிறத விதத்தில் தண்டிக்கணும், கண்டிக்கிற விதத்தில் அந்த பிள்ளை என்ன பண்ணுமா, கண்டிக்கணும். சில நேரம் நாம் என்ன பண்ணுறதுன்னா, நாம் என்கரேஜ் பண்ணுறோம் அந்த தவறை. நாம் என்ன பண்ணுறோம், என்கரேஜ் பண்ணுறோம். இப்போ நம்மால் சொல்லுவோம்ல, தண்டித்து அதை திருத்தணும் தான் வசனம் சொல்லு. நம்மளால் தண்டிக்கிறதுல மட்டும்தான் இருப்பான், திருத்த மாட்டான். அதான் பிரச்சனை. இப்போ அவர் என்ன சொல்லுவார்னா, நீ இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிட்ட, இனிமேல் உங்கள்கிட்ட நான் என்ன பண்ண மாட்டேன், பேசவே மாட்டேன், நீ என் அப்பான்னு கூட நான் உனக்கு எனக்கு பிள்ளையே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது கிடையாது. நாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நாமளும் அப்படி தான் வாழுதனமாக நம்மளும் இருந்தல்ல, அது அப்படி தான் இருக்கும். நூலை போல தான் பிள்ளை, ஆமேன். தாயை போல தான் பிள்ளை, நூலை போல சிலை, தாயை போல பிள்ளை, அப்படி தானே. அதனால் நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா, தம்முடைய பிள்ளைகளை தண்டித்தாலும் வசனம் சொல்லுது, அப்பாவுடைய அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் தம்முடைய பிள்ளைகளை தண்டித்தாலும் எதிரின் கைகளை விட்டு கொடுக்கறது இல்லை. புரியுதுங்களா? ஆண்டவர் நம்மளை தண்டிப்பார், நம்மளை கண்டிக்கணும். அவர் நாம் செய்கிற பாவங்களுக்கு தண்டனை ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஆனால் எதிரின் கையில் மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏரியாவில் ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டா நம்ம பிள்ளை அப்படின்னு சொன்னால், ஒரு 4 பேர் அடிக்க வந்தானா அந்த இடத்துல பேரண்ட் இருந்தாங்கன்னா முதல்ல போயிட்டு அந்த பிள்ளையை அடிக்க போயிடுவாங்க. ஏன் தெரியுங்களா? அடுத்தவன் கையை என் பிள்ளை மேலே என்ன பண்ணக்கூடாது, படக்கூடாது. அதனால இவர் போய் முதல்ல அடிச்சிருவார். அப்போ ஏசப்பா கூட நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை தண்டிக்கிற பொழுது அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் நமக்கு வரணும். ஆனா இன்னவர் அவன் ஒரு நாள் நம்மளை விட்டு கொடுக்கவே, அதெல்லாம் வசனம் சொல்லுது, அவர் தண்டித்தாலும் எதிரின் கையில விட்டு கொடுக்கணும், பிசாசு கையில கொடுக்கவே மாட்டார். ஆமே. அடுத்த காரியம் என்னன்னா, தீத்து 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தீத்து 2:4. உன் பிள்ளைகளை நீங்கள் என்ன பண்ணணுமா, அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்லுது. ஆமீன். உன் பிள்ளைகள் இடத்துல நீங்கள் என்ன பண்ணணுமா, அன்பு செலுத்தணும். அன்பு எங்கே அப்படின்னு கடையில் கேட்குற மாதிரி வச்சிடக்கூடாது. ஆமீன். ஹல்லேலூயா. இப்போ நிறைய பேர் என்னென்னா, ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானாகல, இந்த சீனே கிடையாது. நீங்கள் அங்கே காம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இங்கே வந்து ஆமீன் ஹல்லேலூயா காஃபி பவுடர் போட்டுற முடியுமா என்ன? கிடையாது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளிடத்தில் என்ன பண்ணணுமா, அன்பு செலுத்தணும். அன்பு செலுத்த வேண்டிய விதத்தில் நீங்கள் என்ன பண்ணுமா, அன்பு செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆமீன். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தக்கூடாது. அது முடிக்கும் போது சொல்லுது, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் என்ன பண்ணக்கூடாதான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, பேரண்ட்டே என்ன பண்ணுவாங்க, டீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது டென்ஷனாக ஆகிற மாதிரி டீஸ் பண்ணுவோம். அந்த பிள்ளையை பேசக்கூடாத வார்த்தையை பேச வச்சுறதே நம்ம தான் இருப்போம், பெரியவங்களாக தான் இருப்பாங்க. சும்மா நோண்டிகிட்டே இருப்பாங்க. என் சேர்ச்சில் கூட பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்களை இப்போ தான் என் பொண்ணு வந்து தமிழ் பேசுகிறா. அந்த தமிழ் வார்த்தையே நமக்கு கேட்குறதுக்கே சந்தோஷமாக தான் இருக்கும். 2 பேருக்குமே தமிழ் வராது, இங்கிலீஷ் பேசுவாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, இப்போ சின்னவ என்ன பண்ணாலும் இப்போ தான் தமிழ் பேசுகிறேன். நான் என் பெரிய பிள்ளைக்கு ரொம்ப பிளண்டர் மிஸ்டேக் பண்ணிட்டோம், இங்கிலீஷ்லேயே பேசுறதுனால தமிழ் வராமல் தமிழுக்கு டியூஷன் எடுக்கிற நிலைமைக்கு நான் போயிட்டேன். அது ஒரு மானக்கேடு அப்படின்னு கூட வச்சுங்களேன். அவன் இப்போ சின்ன பிள்ளை அப்படி ஆகக்கூடாது, தமிழை கற்றுக் கொடுத்தா அந்த தமிழ் வேறு தமிழ் மாதிரி வருது. நம்ம பசங்க பேசுகிற தமிழ் அந்த மாதிரி வந்துச்சா, இவனை டீஸ் பண்ணும்போது போடா அப்படின்னு சொல்லிட்டேன். நான் ஒரு டைம் கேட்டேன், இது யாரா கற்றுக் கொடுத்துட்டு, இவனுங்களா சொல்லிவிட்டு அவனை போடான்னு சொல்லு, இவனை போடின்னு சொல்லு. இவனுக்கு கற்றுக் கொடுத்தது இப்போ என்ன அது சொல்லுது. இப்போ இவன் பண்ணும்போதே என்ன பண்ணுது, போடான்னு தான் சொல்லுது. அப்போது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம பிள்ளைங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, கோவப்படுத்தக்கூடாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேரண்ட்டுக்கெல்லாம் கோவம் வரும். தாத்தா பாட்டிங்க சும்மா உசுப்பேத்தி அதை ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி அதை டீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து செல்லமாக விளையாடுவாங்க. ஆனால் பேரண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கோபம் வரும். அல்லேலூயா. கரெக்டாக இல்லைங்களா? ஆமேன். அது ஆப்வியஸ்லி அது அப்படி நடக்கும். அதனால் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கோபப்படுத்தக்கூடாது. லூக்கா எழுதின புத்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 20-24 வரைக்கும் சொல்லுகிறது. வாசிக்க வேணாம். உங்கள் பிள்ளைகளை மன்னிக்க வேணும். ஆமேன். உங்கள் பிள்ளைகள் என்ன பண்ணுமா, மன்னிக்கணும். ஒருவேளை அது தவறு செய்திருந்தாலும் அந்த பிள்ளையை நீங்கள் என்ன பண்ணணுமா, மன்னிக்கணும். அந்த ஆமேன். நீங்கள் கெட்ட குமாரனே நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டீங்க, அவன் இளைய குமாரன், நீங்கள் சீனே வேறு மாதிரி ஆக்குறீங்க. ஆமேன்.
இவர் இளையகுமார். ஆமென் ஹல்லேலூயா. அவர் வந்து கெட்டுட்டார், அவ்வளோதான். திரும்ப வரும்பொழுது அந்த பிள்ளையை அவர் என்ன பண்ணுறார், ரெட் கார்பெட்டை போட்டு அவர் வரவேற்கிறார். கடாக்களை வெட்டுறார். கடாக்களை வெட்டி ஆமேன் அவருக்கு பந்தி அவருக்கு செலுத்துறாரு. அவருக்கு விருந்த தடபடலாம் ஏற்படுத்துறாரு. அவர் பெரிய தப்பு பிளண்டர் மிஸ்டேக் பண்ணிட்டு ஆமீன் பங்கெல்லாம் பிரிச்சுட்டு போயிட்டு உல்லாசமாக இருந்த ஒரு மனுஷன் திரும்ப அவன் வரும் பொழுது அவனை மன்னிக்கிறார். அந்த மன்னிக்கிற சுபாவம் ஆஸ் அ பேரண்ட் உங்களுக்கு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமீன். இந்த 2 வார்த்தை ரொம்ப முக்கியம், நான் சொல்லி முடிக்கிறேன். யோபு 8ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம், நெகேமியா 12:43 சொல்லுகிறது, நீங்கள் ஆராதிக்கும் போது உங்கள் பிள்ளைகள் உங்கள் கூடவே இருக்க வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கும் போது உங்கள் பிள்ளைங்க என்ன பண்ணணுமா, கூடவே. இன்னைக்கு காலையில் கூட என் சர்ச்சில் நான் சொன்னேன், அந்த பிள்ளை வந்து சரியாக வரல. ஏமா வரலன்னா, இது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக வந்து கத்திட்டே இருக்குன்னு அப்படின்னு சொன்னேன். நீ சொன்ன இந்த டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்போது நீ சபையில் இருந்தால் தான் இது டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்றது தெரிய வரும். நீ தெரியப்படுத்தாமே இருந்தனா அந்த பிள்ளை மாறாது, வாய்ப்பு கிடையாது. அப்போ நிறைய பேர் என்னன்னா, உங்கள் பிள்ளைய உங்கள் வீட்டில் இருக்கும், உங்கள் வீடு தாங்க ஃபஸ்ட்டு சர்ச், நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பாஸ்டர், நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஸ்கூல் டீச்சர். இப்போ இது எல்லாமே பேரண்ட் தான். ஐசையாவும் எப்சி தான் ஃபஸ்ட்டு டீச்சர், ஃபஸ்ட்டு அவங்க பேரண்ட்டு, பாஸ்டர் எல்லாமே அவங்க தான் 1-2 சொல்லி தருவாங்க. அவங்க தான் பாஸ்டர். அவங்களுக்கு போதிக்க வேண்டியதாக இருக்கிறது. அவங்கள தான் டீச் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ பாருங்கள், ஒரு பேரண்ட்டாக நம்ம பிள்ளைய நம்ம ஆராதிக்கும் போது நம்ம குடும்பத்தில் உட்கார வைக்கணும். நம்ம வீடு தான் சபை முதல்ல, அதனால தெரிஞ்சுக்கணும். அப்போ நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைங்க குடும்ப ஜபம் இல்லை, அது ஒரு பக்கம். குடும்ப ஜபம் இருந்தாலும் பிள்ளைங்க உட்காரதே கிடையாது, அது எங்கள் பேச்சே கேட்கறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நீ முதல்லேருந்தே அதை ஆரம்பிக்கணும். இப்போ என்ன அப்படின்னா, இந்த குடும்பத்தில் நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு போதிச்சு பாட்டு பாடும்போது கையை தட்டணும், ஆராதிக்கணும், அமைதியாக இருக்கணும், நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அது சபையில் அது கரெக்டாக இருக்கும். அது இங்கே தானே பார்க்குது, பாட்டு பாடுறதே நீ இங்கே வந்து தான், கையை தட்டுறது இங்கே வந்து தான் பார்க்குது. சர்ச் வீட்டில் அப்படி கிடையாது, வீட்டில் பாட்டு பாடுறது கிடையாது, வீட்டில் வேத வாசித்தது கிடையாது. அதனால் அந்த பிள்ளைக்கு தெரியல. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் பிள்ளைய நீங்கள் என்ன பண்ணுவாங்க, உங்கள் வீட்டில் அதுக்கு போதிக்க கற்றுக் கொடுக்கணும். நீங்கள் ஆராதிக்கும் போது உங்கள் பிள்ளை உங்கள் கூட இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமேன். இன்னைக்கு அவான ப்ராஃபட்டிக்கல் வேர்ட் எக்ஸ்பெஷலி ஆமேன் அருமையான பிள்ளையே நான் வாழ்த்தி ஒரு ப்ராஃபட்டிக்கலான ஒரு வார்த்தையை நான் இவங்களுக்கு சொல்ல நான் விருப்பமுடையவனாக இருக்கிறேன். அன்பு தம்பியை நான் கேட்டேன், அவங்க பிள்ளைக்கு என்ன பேர் வச்சுருக்கிறீங்க ஆமேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, பிளஸ் அண்ட் ராக். ஆமா ரைட்? ஆமேன். பிளஸ் அண்ட் ராக். ஆமேன். ராக் இஸ் அ கண்மலை. ஆமேன். அவரே நம்முடைய கண்மலையாக இருக்க. இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி இந்த பிள்ளையை ஆமேன், இந்த பிள்ளை இப்போ கேட்கும். ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன் ஹல்லேலூயா. இந்த சாமுவேல் எழுதின புத்தகத்தில் ஆமேன் 3ஆம் அதிகாரத்தில் ஆமேன் 9ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டான். ஆமேன் ஹல்லேலூயா. அண்ணால் பெத்து போட்ட பிள்ளை ஆமேன், அது ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்குன்னு விட்டுட்டாருங்க. அண்ணாவில் விட்டுட்டாங்க, பொருத்தனை பண்ணால். அதனால் வசனம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, 10ஆம் வசனம், நீர் எனக்கு ஒரு குமாரனை கொடுப்பீர் என்று சொன்னால் அவன் தலையின் மேலே சவரன் கத்தி படுவதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டா. பொருத்தனை பண்ண சில நாட்களில் கர்த்தர் தேவன் அண்ணாளுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தால். அந்த பிள்ளை சாமுவேல்னு பேர் வச்சா. பேரை வச்சிருந்து ஆண்டவருடைய ஆலயத்தில் விட்டு போயிட்டா. அங்கே ஏலி என்கிற ஊழியக்காரன் இடத்துல அண்டரில் அவன் வளர்ந்தான். ஆமேன். அந்த ஊழியக்காரன் பார்த்தீங்கன்னு சொன்னால் கற்றுக் கொடுத்தார். அந்த ஊழியக்காரர் கற்றுக் கொடுத்தார். ஐசையா தன் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கணும். ஆமேன். நீங்க வசனம் சொல்லுது ஆமேன், கர்த்தர் கூப்பிடுறார், சாமுவேல் கூப்பிடுறார். உடனே ஏலி கிட்ட போயிட்டு சொல்றார், ஆமேன் சொல்லும், அடியேன் கேட்கிறேன், நீங்க என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னா, நான் உன்னை கூப்பிடல ராஜான்னு சொல்றார். 3 முறை அப்படி சொல்லும்போது ஆமேன் ஏலி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு, கர்த்தர் கூப்பிடுறார், கர்த்தர் அவனோடு கூட பேச விரும்புறாரு. அப்ப நான் சொல்றேன் ஆமேன், இந்த பிள்ளை கீழ்ப்படிதல வளரும் பொழுது, when he listen to God's word, when he obey to God's word, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது ஆமேன் பிளஸ்ஸன் ஆமேன் ராக். நான் சொல்றேன், அது கீழ்ப்படிந்து நடக்கும்போது எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னா, வசனம் சொல்லுகிறது ஆமேன் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை, சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர் சேபா மட்டும் அவன் பேர் ஆமேன் பிரசித்தி பெற்றது. நான் சொல்றேன் ஆமேன், திஸ் இஸ் a first day. ஆமேன். அருமையான பிள்ளை, இன்னைக்கு தான் முதல் முறையை கூப்பிட்டு வரீங்க. This is the first day. Oh, I'm so happy that ஆமேன் நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன் இந்த ஃபர்ஸ்ட் ஆமேன் வேர்ட் ஆமேன் he is hearing, அவன் கேட்டுக்கொண்டிருக்கான் என்று நான் விசுவாசிக்கிறேன். he will become a prophetical ஆமேன் ஆல்ரெடி இந்த prophetical word நான் எப்படியா சொல்றேன், எப்படி ஏலியின் கீழே வளர்ந்தானோ சாமுவேல், அதே போல ஆமேன் ஐசையா சொல்லுவாரு, எங்கள் அப்பா வந்து வெடிகாலம் எழுப்பி
எங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணி ஜெபம் பண்ண சொல்லி ரொம்ப இது பண்ணுவார்னே அப்படின்னு சொல்லுவார். ஆமேனால் எத்தனை மணி படுத்தாலும் அத்தனை மணிக்கு ஆமேன் எழுப்பி எங்களுக்கு ஜெபத்தில் நடத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு தகப்பன் ஐசேயாக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நான் இப்படி விசுவாசிக்கிறேன். ஐசேயாக்கு நல்ல பிள்ளை. ஆமேன். பிளஸ்ஸன் இப்படியா சொல்லுவார், எங்கள் அப்பா இப்படி தான் பண்ணுவான்னு அப்படியே தான் ஆமேன் உட்வாஸ் கிரேமர் தான் சொல்லுவார் அவரும். ஆமேன் ஹல்லேலூயா. அதுபோல் கர்த்தர் உங்கள் பிள்ளை எப்படி நடத்துங்க, கீழ்ப்படிதல அது வரும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் அவன் பெயரை கர்த்த தேவன் பிரசித்தி பற்றுவார். ஆமேன். ஆமேன். கர்த்தருடைய வார்த்தை எப்படியா சொல்லுகிறது, யூ ஹாவ் டீச் யுவர் சில்ட்ரன். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை போதிங்க, கருத்தாய் நடத்துங்க, கீழ்ப்படிதலை நடத்துங்க. ஆமேன். தண்டிக்க வேண்டிய விதத்தில் தண்டிங்க, கண்டிக்கிற வேண்டிய விதத்தில் கண்டிங்க. நீங்கள் ஆராதிக்கும் போது உங்கள் பிள்ளை உங்கள் கூடவே இருக்கணும். அப்படி இருக்கும்போது கர்த்த தேவன் ஆண்டவர் சாமுவேலோடு பேசினதை போல கர்த்தர் உங்கள் பிள்ளை பிளஸ் அண்ட் ராக்கோடு ஆண்டவர் பேசுவார். when God speak to him, ஆண்டவர் அவனோடு கூட பேசுங்க. this is the first word, amen, the prophetical word, the prophetical man of the ஆமென் சாமுவேல். ஆமென். இந்த சாமுவேலை கர்த்த தேவன் கொண்டு ஆமென் பெயர் சேபா மட்டும் ஆமென் அதிலிருந்து அவனுடைய பெயர் கீர்த்தி முழுவதுமாய் பரவனதை போல இப்படி ஒரு மகன் இருந்தான் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். ஐசையா மகன் ஆமென் பிளஸ்ஸன் அப்படின்னு சொல்றதுக்கு போக பிளஸ்ஸனுடைய அப்பா தான் ஐசையான்ற நேமுக்கு கர்த்தர் கொண்டு வருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். இது இரண்டாம் தலைமுறையை கர்த்தர் பார்க்க போகிறது. இந்த பிள்ளையை கர்த்த தேவன் ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் கொண்டு வருவார். இந்த பிள்ளையை தேவன் வளரும் போது he will become a name and fame. கர்த்தர் இவன் பெயரை ஆண்டவர் பெருமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அது சபையிலே வளர்ந்து அது தழைத்து ஓங்கி தேவனுடைய சமூகத்தில் அது வளரும் போது நிச்சயமாகவே அவன் பெயர் கீர்த்தி பெரும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது கன்னிகாபுரத்தில் இருந்து ஆமென் ஹல்லேலூயா அது கர்த்த தேவன் பல தேசங்களுக்கு போக ஆண்டவர் கொண்டு போவார். நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆமென். கர்த்தர் நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தம் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. The blessed rock is always become a rock. ஆமென். எப்பொழுதும் ஆமென் கண்மலையின் மேல் வீற்றிருக்கிற பிள்ளையாய் கர்த்தர் வைப்பார். கர்த்தர் தேவன் ஆண்டவரின் பெயரை ஓங்க பண்ணுவார். ஆண்டவர் அவனுடைய குடும்பத்தை தேவன் அவருடைய பெற்றோர்களை அவருடைய தாத்தாக்களை கர்த்தர் தேவன் அவர் பாட்டிகளை கர்த்தர் தேவன் ஆசீர்வதிப்பார். இது ஊழியக்காரனுடைய சந்ததி. ஆமென். இந்த சந்ததியை கர்த்தர் தேவன் ஆண்டவர் தலைமுறை மட்டும் ஆண்டவர் உயர்த்தி கொண்டே வருவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.